வணக்கம். சட்டப்பேரவையில் வெடித்த மோதல், வெளிநடப்பு செய்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவின் கதையை சட்டப்பேரவையில் முடித்துவிட்டார் என்ற தகவலை தான் நாம் இன்று பார்க்கின்றோம். அதாவது 3 சிலிண்டர்கள் வருடத்தில் வழங்கப்படும் என்பதை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படாது. இதனால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாதுகாக்கப்படும் என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துவிட்டார். கடந்த 100 நாட்களாக தாவேகாவின் அரசு எந்த ஒரு தவறையும் செய்யாமல் மக்களுக்கு நல்லதை மட்டும் செய்து கொண்டு இருப்பதால் திமுக எதிர்க்கட்சியாக ஆளும் கட்சியை விமர்சனம் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறது. இந்த வேளையில்தான் பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டதை வரவேற்கிறோம். ஆனால் புதிய விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது என்பதை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என்பதை திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்டுள்ளார். அதற்கு சட்டசபையின் அவைத் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம், சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும். அதற்கு பிறகு அதை பற்றியான விவாதம் நடைபெறும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏனென்றால் தற்பொழுது மானிய கோரிக்கை விவகாரம் பற்றியே இன்று ஒரு நாள் முழுவதும் சென்றுவிடும். இதில் புதிதாக ஒரு பிரச்சனையே நேரடியாக தலையிட்டால் அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். ஆனால் இந்த மானியம் கோரிக்கை விவாதம் நடைபெறாமல் மாறிவிடும். இதை செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்ததன் காரணமாக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்துவிட்டனர். மேலும் தாவேகாவின் அரசை விமர்சனம் செய்ய முடியாமல் கதிகலங்கிவிட்டார் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சரி, அவரது மகனும் சரி. 6 மாதங்களுக்குள் தாவேகாவின் ஆட்சி முழுவதுமாக கலைக்கப்படும் என்பதையெல்லாம் வீரவசனம் பொது மேடைகளிலும் திருமண மேடைகளிலும் பேசி வந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது கூட்டணியாக இருந்த திமுகவின் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் இனி தமிழ்நாட்டில் தாவேகாவின் அரசுதான் நடக்கும், அவர்களுடன் தான் கூட்டணியே பயணிப்போம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துவிட்டனர். இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் 15 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பயணித்து வந்த கூட்டணிகளான பிசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட்டணி இல்லாமல் திமுகவால் தனித்து போட்டியிட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. சட்டப்பேரவையில் நேரலை ஒளிபரப்பப்படுவதால் திமுகவின் எம்எல்ஏக்கள் வயதான காலத்தில் அவர்கள் முழு நேரலையிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாமல் மீம்ஸ் மெட்டீரியலாகவும் திமுகவின் எம்எல்ஏக்கள் சரியான கேள்விகளையோ பதில்களையோ கொடுக்க முடியாமல் திணறுவதால் அவர்கள் மீம்ஸ் மெட்டீரியலாக மாற்றப்பட்டு வைரலாக சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக மாற்றப்பட்டு திமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் இழக்கக்கூடிய வகையில் தற்பொழுது மாறிவிட்டது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக பெரிய அளவில் தோல்வியாக திமுகவிற்கு மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக நிச்சயம் வெற்றியடைந்துவிடும் என்ற பெரிதளவில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு திமுகவிற்கு இல்லை, தாவேகாவிற்குத்தான். குறிப்பாக விஜய் அவர்களது ஆட்சி என்பது கவர்ச்சிக்காக மட்டுமல்ல, மாற்றத்தை பெற வேண்டும், புதிய நம்பிக்கையையும் விஜய் அவர்கள் மீது வைத்தார்கள் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. தமிழக அரசியலில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று விட்டார். மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள்,
நடுநடுங்கி விட்டார்கள். எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் தங்களது பதவியை தக்க வைத்து கொள்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செல்வார்கள், செய்யக்கூடிய ஒரு சூழலும் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஏனென்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக செயற்குழு கூட்டத்தின் பொழுதே ஒவ்வொரு நிர்வாகியும் உயர் பதவியை அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் தொண்டர்களிடம் அன்பாக அவர்கள் அரவணைப்பை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் சுயநலமாக செயல்பட்டதன் காரணமாக திமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி சென்றுவிட்டது என்பதை மனவேதனையுடன் பேசியிருப்பார். மேலும் சட்டப்பேரவையாவது நேரடியாக திமுகவை தாக்கி பேசக்கூடிய வகையில், மக்களுக்கு பயனுள்ள வகையில் பேசக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் என்று பார்த்தால் அதையும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மனதில் குளிர்ச்சியூட்டும் வகையில் யாரும் செயல்படுத்தவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் தற்பொழுது திமுக வெறும் மீம்ஸ் மெட்டீரியலாக இருப்பதால் சட்டப்பேரவையிலும் சரி பொதுமக்களிடமும் சரி திமுகவின் செல்வாக்கு குறைந்துவிட்டது. ஏனென்றால் எதிர்க்கட்சியாக திமுக இருந்தால் அதன் பவரே வேற என்று கூறும் அளவிற்குத்தான் இதற்கு முன்னால் திமுக இருந்தது. ஆனால் தாவேகாவின் ஆட்சியை அவர்களால் கையாளக்கூடிய வகையில் அவர்களுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. ஏனென்றால் சட்டப்பேரவையில் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் அரசியல் களத்தை நன்கு உணர்ந்து கொண்டு அமைதியாக சரியான நேரத்தில் சரியான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் தாவேகாவின் ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவின் எம்எல்ஏக்களோ அங்கு விமர்சனங்கள் என்ற பெயரில் ஆபாசமாகவும் உரிமையிலும் பேசி வருகிறார்கள். இது திமுகவின் செல்வாக்கைத்தான் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று அவர்களது மனதில் வரவில்லை. இதனால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக தற்பொழுது அமைந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைத்துவிட்டார், இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம் என்று கூறும் அளவிற்கு அரசியல் களம் தற்பொழுது உருவாகிவிட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு செல்வாக்கை திமுக இழந்துவிட்டது. தாவேகா 2 ஆண்டுகளில் பெற்றுவிட்டது. மேலும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் சிலிண்டராக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலும் இலவச பேருந்துகள் பெண்களுக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார். இதுதான் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சியில் சிறப்பான செயல் திட்டம் என்று கூறும் அளவிற்கு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார். ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவின் எம்எல்ஏக்கள் சரியாக பேச முடியாமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சட்டப்பேரவையில் வெடித்த மிகப்பெரிய அளவில் மோதல் தற்பொழுது அவை காவலர்கள் மூலமாக சபாநாயகர்கள் எச்சரிக்கை செய்ததன் காரணமாக திமுகவின் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான், வெளிநடப்பு செய்யும் அளவிற்கு தாவேகா அரசியலில் பல ஆண்டுகள் இருந்ததா? திமுக தான் 75 ஆண்டுகள் பாரம்பரியமான கட்சி. இவர்கள் தாவேகாவை சமாளிக்க முடியாமல் வெளியேறுகிறார்கள் என்றால் இங்கு பிரச்சனை யார் பக்கம் இருக்கிறது?